இஸ்லாமிய நம்பிக்கைப்படி உலகத்தை படைத்தவனின் தூதரவர் அண்ட் அந்நாட்டின் ஜனாதிபதி சக்கரவர்த்தி நபிகள் நாயகம். சும்மாவா? உலகத்திலும் உயர்ந்த பதவி, மர்மை சம்பந்தப்பட்ட உயர்ந்த பதவி. சட்டமே அவர் மூலமாகத்தான் வர வேண்டும். அவ்வளவு குர்ஆன் நபியின் வாயிலிருந்தான் வர வேண்டும். அதான் சட்டம். 23 ஆண்டு காலங்களும் அழகிய முன்மாதிரி, அருமையான குணம், கற்பனை கெட்டாத எண்ணங்கள். அவரை தூக்கி நெஞ்சில வைங்க. நம்முடைய அத்தா அம்மா உயிர் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஏன் என் புள்ளதை எனக்கு உயிர்னு சொல்லலாம், மனைவிய உயிர்னு சொல்ல தப்பு இல்ல, என் புருஷ உயிர்னு சொல்லலாம். ஆனா நபிகள் பெருமானார் உயிருக்கு மேலன்னு சொல்லுகிறார். அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். இந்த நபி முஃமின்களுக்கு தங்கள் உயிரை விட மேலானவர். அத்தான உயிர் அம்மான உயிர்னு சொல்லிக்க. எங்க அத்தாக்கும் எனக்கும் எங்க எல்லாத்துக்கும் எங்க உயிரை விட மேல 200 கோடி முஸ்லிம்களுடைய உயிரை விட மேல் நபிகள் நாயகம். அப்படின்னா நீ முஸ்லிம்ங்கறான்ல, இதயத்துல ரசூலை எப்படி வைக்கணும்ங்கறியே? நபிகள் பெருமானாருக்கு இதயத்தில் எந்த இடத்தை கொடுத்தோமோ அந்த இடம் வேறு யாருக்கும் கிடையாது. என்னை பெற்றெடுத்த பெற்றோருக்கும் இல்லை, அது நான் பெற்ற பிள்ளைகளுக்கும் கிடையாது. அப்படின்னா நீ அழகிய பெருமானாரை ஒத்துக்கிட்டேன்னு அர்த்தம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ் என்ற திருப்பெயரை கொண்டு என்னுடைய ஜும்ஆ உரையை நான் ஆரம்பிக்கிறேன். வல்லநாயனின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் உற்றார் உறவினர்கள் மீதும், அவர்களின் அன்பு தோழர்கள் சஹாபா பெருமக்கள் மீதும், நம் எல்லோரின் மீதும் இன்னும் உண்டாட்டுமாக. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, திருமறை குர்ஆனில் சில வசனங்களை நாம் கேள்விப்படும் பொழுது அதை ஏற்கனவே நாம் கேட்டிருந்தால் நம்மையும் அறியாமல் ஒரு அலட்சியம் ஏற்படுவதை பார்க்கலாம். அது போர் என்பது போல நாம் யோசிக்கிறோம். ஆனால் ஒரு வசனத்தை பல விடுத்தம் கேட்க 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 யாருக்கும் ஏற்படாத சிந்தனையில் கூட நமக்கு ஏற்படக்கூடும். ஒரு வசனம் இன்னொரு வசனத்திற்கு அழுத்தமாக ஆழமாக விளக்கம் தருவதையும் பார்க்கலாம். எனக்கு சில சிந்தனை தோன்றலாம், இதைவிட ஒரு அருமையான சிந்தனை உங்களுக்கு தோன்றலாம் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு நாம் வசனங்களை கவனித்தோம் என்று சொன்னால் அபரிமிதமான சிந்தனைகள்லாம் வசனங்கள் வருவதை நீங்கள் பார்க்கலாம். சில வசனம் இன்னொரு வசனத்திற்கு அழுத்தமாக ஆழமாக இருப்பதற்கு நிறைய வசனங்கள் லிங்க் அப்படிம்பாங்கல்ல, ஒன்றுக்கொன்று லிங்காக தொடர்புடைய வசனங்கள், அப்படி சில வசனங்கள் இருக்கின்றன. அதில் உள்ள வசனம் தான் லகது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா என்பது. இந்த அண்ணல் நபியே அழகிய முன்மாறி இந்த வாசகம் நாம் சிறு பிராயத்திலேயே கேள்விப்பட்டிருப்போம். 40 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த மீலாது விழாக்களில் எல்லா ஆலிம்களும் இந்த வசனத்தை சொல்வார்கள். அண்ணல் நபியே அழகிய முன்மாதிரி. இந்த வசனத்தை கேள்விப்பட்ட மாத்திரத்தில் பல விஷயங்கள் நம் நினைவுக்கு வரக்கூடும். இதை நீங்கள் பல 100 முறை கேட்டாலும் சரி, மறக்கக்கூடாத, மறக்க முடியாத, உள்ளத்தில் ஆழத்தில் கிடக்க வேண்டிய ஒரு வசனம் இந்த வசனம். இது போன்ற இந்த வசனத்திற்கு தொடர்புடைய அழுத்தத்தை தரக்கூடிய சில வசனத்தை சொல்கிறேன். யார் இந்த தூதருக்கு கட்டுப்படுகிறாரோ அவர் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு விட்டார். இது திருமறை குர்ஆன் நபிகள் பெருமானாருடைய மதிப்பில் உச்சத்தில் உள்ள மதிப்பு. என்ன மதிப்பு? இந்த தூதர் சொல்லை நீ கேட்டால் என் சொல்லை கேட்டதாக அர்த்தம் அப்படிங்கிறான் அல்லாஹ். மையுத்திர் ரசூல் ஃபகதாதா அல்லாஹ். இந்த தூதருக்கு கட்டுப்பட்டால் அல்லாஹ் கட்டுப்பட்டதா அல்லாஹ் சொல்றான். அதுக்கு மேல இன்னக லஅலா ஹுலுக்னதை, மகத்தான குணம் உமக்கு நபியே அப்படிங்கிறான். அதுக்கு மேல உமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், உலகத்திற்கே ஒரு அருள் இவர் என்று சொல்கிறான். இப்படி ஒரு வசனத்தினுடைய தொடரை பாருங்க, ஒன்றுக்கொன்று அவ்வளவு அருமையாக இணைந்து போவதை நீங்கள் பார்க்கலாம். ஏன் இந்த வசனங்களை சொல்கிறேன்? இந்த தகுதி, இந்த வசனத்திற்குண்டான தகுதி நபிகள் பெருமானாரை தவிர யாருக்கும் கிடையாது என்பதை சில விஷயத்தின் மூலமாக சொல்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் 63 ஆண்டு காலங்கள் வாழ்ந்தார்கள் என்பது நமக்கு தெரியும். 23 ஆண்டு காலங்கள் இறை தூதராக வாழ்ந்தார். 40 ஆண்டு காலமாக சாதாரண மனிதனாக வாழ்ந்தார். 23 ஆண்டு காலங்கள் வாழ்ந்ததெல்லாம் 23 வருஷம் அழகிய முன்மாதிரி தான். ஏதோ குறிப்பிட்ட சில விஷயத்தை நாம் பேசுகிறோம். 23 வருஷம். அப்ப 40 ஆண்டு காலங்கள் வாழ்ந்தார்களே இறை தூதர் ஆவதற்கு முன்னால், அதற்கு எப்படி வாழ்ந்தார்கள் என்பதற்கு பெரிய சான்றுகள் இருக்காது. 23 வருஷத்துக்கு சான்று இருக்கு. அதான் ஹதீஸ்ங்கிறாமே, புகாரில இருந்து புகாரி, முஸ்லிம், அபூ தாவூத், திருமதிங்கிறாங்களே,
இத்தனை ஹதீஸ் நூல்களும் நபிகள் பெருமானார் 23 ஆண்டு காலங்கள் எப்படி வாழ்ந்தார் என்பது, 40 ஆண்டு காலங்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அதற்கு பெரிய சான்று இருக்காது. ஆனால் ஒரு வாக்கியம் திருமறை குர்ஆனில் இருக்கிறது. 40 ஆண்டு காலங்கள் நபிகள் பெருமானார் எப்படி வாழ்ந்தார் என்பது ஒரே ஒரு வாக்கியம் தான். இந்த வாக்கியத்தை சிலர் கேள்விப்பட்டிருக்கலாம், பலர் கேள்விப்படாமல் இருப்பீர்கள். யோசித்து பாருங்கள். 40 ஆண்டு காலங்கள் எப்படி வாழ்ந்தார் நபிகள் பெருமானார்? இஸ்லாத்தை பற்றி நபிகள் பெருமானார் சொல்ல சொல்ல அந்த மக்காவில் நபிகள் பெருமானாருக்கு கடுமையான எதிர்ப்புகள் வருகிறது. எதிர்ப்புகள் வரும் பொழுது ஒரு தர்க்க ரீதியாக, சைக்காலஜியாக ஒரு வார்த்தை அல்லாஹ் சொல்கிறார். தர்க்க ரீதியாக கேள், பிராக்டிக்கலாக நடைமுறை சாத்தியத்தோடு கேள், அவன் உணர்ந்து பார்க்கட்டும். எப்படி கேட்கணும்? லபித்து ஃபீக்கும் அம்ரன் மின் கப்லிஹி அஃபலா தஅகிலூன், உங்களோடு தானே இதனால் வரையில் வாழ்ந்து கொண்டிருந்தேன், இருக்கிறேன், யோசித்து பார்க்க மாட்டீர்களா என்று கேளுமே. இந்த வாசனை கற்பனை பண்ணி பாருங்க. உங்களோடு 40 வருஷம் நான் வாழ்ந்திருக்கேன், யோசிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு அடாவித்தனம், ஒரு அயோக்கியத்தனம், ஒரு பொய், ஃப்ராடு, ஏமாத்து, கள்ளம், கபடு, சூது, காழ்ப்புணர்ச்சி, பொறாமை, எதையாவது பார்த்தீர்களா? இதெல்லாம் உள்ளடங்குகிறது. என்ன குறை கண்டீர்கள் நீங்க? இது அபூபக்கர் சித்திக்கால் சொல்ல முடியாது. அங்கதான் பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட். இந்த வாசகத்தை சஹாபாக்கள் சொல்ல முடியாது. எந்த வாசகத்தை? இவ்வளவு காலம் உங்களோடு தானே வாழ்கிறேன், யோசித்து பார்க்க மாட்டீர்களா? என்ன குறை கண்டீர்கள்? சஹாபாக்கள் சொல்ல முடியாது. அதுக்கு என்ன ஆதாரம்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வகுன்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தி மினன் நார், நரகத்தின் விளிம்பில் கிடந்தீர்கள் நீங்கள். யாரு? சஹாபா பெருமக்கள். நரகத்தில் விளிம்பில். அர்த்தம் என்ன? நரகத்திற்கு செல்வதற்கு உண்டான எல்லா சேட்டையும் சஹாபாக்கள் செய்திருக்கிறார்கள். அதான் அதுக்கு அர்த்தம். எல்லா ராவடித்தனம். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் சஹாபாக்கள் செய்த அட்டுளையும் கொஞ்சம் நஞ்சம் அல்ல, சும்மா இல்ல. நபிகள் பெருமானாரை கொலை செய்ய திட்டமிட்டவர்கள் ஒரு காலத்தில் அவர்கள் தானே. சஹாபாக்கள் காபிராக இருக்கும் பொழுது ரசூலா கொலை செய்ய திட்டமிட்டவங்க இல்ல. அல்லாஹ் சொல்றான், நரகத்தின் ஓரத்தில் நீங்கள் கிடந்தீர்கள். அப்போ யார் எந்த அபூபக்கர் சித்திக் சொன்னா கூட என்ன குறை கண்டீர்கள்? உன்ட்ட என்ன குறை இல்லைன்னு அடிக்கிறோமா? உமர் சொல்ல முடியுமா? எத்தனை குறை உன்ட்ட இருக்கு கடந்த காலம், அடிக்கிறோமா? சஹாபாக்களை இப்படி சொல்ல முடியாது. அப்புறம் அவுலியாக்கள் ஏமாத்திரம், அப்புறம் என்ன ஷேகுமார்கள் வேண்டி கிடக்கு, அப்புறம் என்ன பெரிய பெரிய நாதாக்கள், எவனும் சொல்ல முடியாது. இப்படி சஹாபாக்களை சொல்ல முடியாதுன்னா எப்படி? உங்களோடு வாழ்ந்தேன், யோசித்து பார்க்க மாட்டீர்களா? இதான் அல்லாஹ் கேட்க சொல்றான். நபிகள் பெருமானாருக்கு அப்படி தோணவில்லை. உங்களோட தானப்பா வாழ்ந்தேன், என்னப்பா குறை அப்படி கேட்க தோணல. முகம்மதே இப்படி கேளு. அப்ப 40 ஆண்டு காலங்கள் எவ்வளவு தீமையாக நபிகள் பெருமானார் வாழ்ந்திருந்தால் இப்படி ஒரு சவாலை அல்லாஹ் கேட்க சொல்லுவான். இது எவ்வளவு பெரிய வாசகம்! இது லேசா விட்டுட்டு போற விஷயமா? இது உயிர் மூச்சு இருக்கும் வரை நாடி நரம்பெல்லாம் மக்கி ஏறி நிற்க வேண்டிய வசனம் இது. என்னடா ஒரு வார்த்தை! இப்படி யார் வாழ்ந்திருக்க முடியும்? எவ்வளவு பெரிய நல்லவரா இருக்கட்டுமாங்க, சொல்ல முடியுமா? என்னை பத்தி என்ன நினைக்கணும்? ஊர்ல அவரை ஊர்ல போய் சொல்லி பாருங்க. ஒரு பேயனா கிறுக்கலாம் ஒண்ணு தெரியாது, அதை சொல்லல. ஒரு அறிவு இருந்து, திறமை இருந்து, வலுவாக இருக்கக்கூடிய, நல்ல மூளை இருக்கக்கூடிய ஒருவன் உங்களோடு தானே வாழ்ந்தேன், யோசித்து பாருங்கன்னு சொல்ல முடியாது. திருந்தின பிறகு அது வேற விஷயம். திருந்த முந்தி என் ஊர்ல நான் சொல்ல முடியாது, உங்க ஊர்ல நீங்க சொல்ல முடியாது. கட்ட மறைவிட்ட சொல்ல முடியாது. உன்னோடு தானே வாழ்ந்தேன், என்ன குறை கண்டாய் சொல்லி பாருங்களேன். உங்கள என்ன குறை இல்லை, வாய மூடி சும்மா இருங்க, பொண்டாட்டியே சொல்லுங்க, ஏத்துக்காது. என் ஊர்ல போய் நான் சொன்னா, உங்க முன்னால பிறந்தேன், என்னோட வயசு பெரிய ஆளுக்கு இருப்பாங்கல்ல, உங்களோட தான் இருந்த, உங்கள்ட்ட தான் பிறந்தேன். அல்லாஹ் அக்பர், இவனான்ட்டு போயிடுவான். என்னுடைய சேட்டை 20 வயசு 15 வயசு 20 வயசுல பண்ணிருப்பேன்ல, எல்லாரும் தான். அல்லாஹ் தஆலா சஹாபாக்கள் சொல்றான், நரகத்துக்கு போகக்குண்டான எல்லா தவறுகளையும் சஹாபா பெருமக்கள் செய்தார்கள், அவர்கள் கேட்க முடியாது. நபிகள் கேட்டார், உங்களோடு வாழ்ந்தேன். அபூ ஜஹில் கூட நபிகள் பெருமானுடைய பண்பை குறை சொன்னது கிடையாது. மக்கத்து காவிர்கள் நபிகளுடைய கண்ணியத்தை குறை செய்ததில்லை. பைத்தியக்காரன்னா, குடும்பத்தேட்டா பிளக்க வந்தாருன்னா, நம்ம கடவுள இல்லக்காரன்னு சொன்னா, பண்பில் குறை சொன்னான்னா எவனாவது காவிரி சொல்லியிருக்கான்? பண்புல. அபூ ஜஹிலும் நபிகள் பெருமானுடைய பண்பில் குறை சொன்னால் ஒத்துக்கிட மாட்டான். முகம்மது சாராயக்கடையில் போய் நிற்காரு, நேவர் ஒருபோது இருக்காதுன்றோம். அதெல்லாம் இருக்காரு, அவர் எப்படி போவார்? சாராய கடை போவாரா? அதெல்லாம் போக மாட்டார், சொல்லாது, எடுபடாது. நபிகள் பெருமானாரை பற்றி மக்கத்து காவிர்கள் அவருடைய பண்பில் குறை சொல்லவில்லை. அவ்வளவு பண்பாக வாழ்ந்தும் கூட, இவ்வளவு மேன்மையாக வாழ்ந்தும் கூட, இப்படி கேட்க சொல்லியும் கூட அல்லாஹ் சொல்றான், வஜதக லாலன் ஃபஹதா,
நீர் வழி தவறி நின்றீர், அல்லாஹ் உன்னை வழி தவறியதாக பார்த்தான். அந்த ஹிதாயத் இல்லைன்னா எவ்வளவு பண்பு இருந்து என்ன செய்யாங்கிறான்ல, பண்பு உச்சம்தான், அருமையான குணம் தான், அதெல்லாம் ஓகே. ஹிதாயத் இஸ்லாம் இல்லை என்றால் அப்படி சொல்ல வர்றான்ல. எவ்வளவு பண்பா கண்ணியமா வாழ்ந்திருக்காங்க. அயோக்கியர்கள் மத்தியில் நல்லவனா வாழ்றது கஷ்டம் இல்லை. எங்க பார்த்தாலும் ஃப்ராடு, ஏமாத்து, கள்ளத்தனம், குடி, கூத்து, கும்மாளம், அதுல ஒரு நல்லவரை வாழ முடியுமா? நல்லவங்க ஓரளவு நல்லவங்க மத்தியில் நல்லவனா வாழ முடியல. அயோக்கியர்கள் மத்தியில் நல்லவனா வாழ்ந்திருக்கிறார். நல்லவனா வாழ்ந்தாலும் உன்னை வழி தவறியாக அவன் பெற்றான், பார்த்தான். ஃபஹதா, சரியான வழியை காட்டினான். எந்த வழி தவிர எதை சொல்றான் தெரியுமா? அல்லாஹ் மா தத்ரீமல் கிதாப் வல் ஈமான், வேதம் என்றால் என்ன என்று உமக்கு தெரியாமல் இருந்தது நபியே. வேதம்னா உமக்கு தெரியாது, ஈமான்னா தெரியாது. இருக்க குர்ஆன்ல இப்படி வசனம் இருக்குங்க குர்ஆன்ல. மா தத்ரீமல் கிதாப் வல் ஈமான், வேதம் என்றால் என்ன என்று உமக்கு தெரியாமல் இருந்தது, ஈமான் என்றால் என்ன என்று உமக்கு தெரியாமல் இருந்தது. அப்படின்னா இதுதான் வேதம், இதுதான் ஈமான், இதுதான் இஸ்லாம், இதுதான் தொழுகை. யார் சொல்லி கொடுத்துருக்கா? அல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்கான். அதனாலதான் இன்னொன்று சொல்றான், அத்தபிஉ இல்லா மா யூஹா இலைய, அல்லாஹ் எனக்கு எதை சட்டமாக இறக்கினானோ, வஹியை அனுப்பினானோ அதைத்தான் நான் பின்பற்றுகிறேன், என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். இதுதான் கான்செப்ட்ங்கிறது, அடிப்படைங்கிறது, பேசிக்கிறாங்கல்ல. அல்லாஹ் எதை சட்டமாக சொன்னான், வேதத்தை அவன் தான் தந்தான், ஈமான் அவன் தான் புரிய வச்சான், இஸ்லாம்னா என்ன அவன் தான் சொல்லி தந்தான், அவனைத்தான் அவன் சொல்லத்தான் நான் பின்பற்ற, என்ன நீ பின்பற்ற. எப்படிப்பட்ட விஷயம் பார்த்தீங்களா? இவ்வளவு, இதெல்லாம் ஒரு சுருக்கமான விஷயம் தான். இப்படி ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்கிறது. இதையெல்லாம் உள்ளடக்கிதான் லகது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனாங்கறான். இந்த நபியிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கு பார். மகத்தான குணமுடையவர், இன்னக லஅலா ஹுலுகின் அலீம், மகத்தான குணம். இது ஏன் சொல்றது தெரியுமா? ஒரு மனுஷனை பாராட்டிடலாம். நான் உங்களை சொல்லி நல்ல குணம், இவரு அன்பான ஆளு, ரொம்ப நேர்மையான ஆளு சொல்லலாம். அது கன்ஃபார்மா? அது கன்ஃபார்ம் இல்லையே. ஒரு நேரத்தில் வெடிச்சிருந்த அவனாடா படுவாய் பைய எவ்வளோ நல்லவனா இருந்தான், நல்லவனா இருக்க நடிச்சான், அதான உண்மை. கண்டுபிடிக்க முடியல. ஒரு 5000 ரூபாய் கடை வாங்குறான், அவங்கள்ட்ட சொன்ன டேட்டில் கரெக்டாக கூட வந்து தந்துடுவான். சார் எவ்வளோ நேர்மையான ஆளுமையே. ஒரு 2 மாதம் ஒரு 10,000 ரூபாய் காப்பான். சொன்னதை விட ஒரு நாளைக்கு முந்தி கொண்டு வந்து தந்துட்டான். அப்புறம் 50,000 அதையே கரெக்டாக தந்துட்டான். நீ என்ன சொல்லுவிய? இவனை மாதிரி சொன்ன வாக்கை நிறைவேற்ற யாரு அப்படின்னு நினைப்பிய. அப்புறம் கொஞ்ச நாள் சேர்ந்து 5 லட்சம் அதோட எஸ்கேப். அட படுவா இப்பையா, இந்த 5 லட்சத்தை ஆட்டையை பொறுத்த இந்த சேட்டை பண்ணியிருக்கான். புரியுதா? எவ்வளோ நல்லவன் இல்லை, நடிச்சான். ஒரு உதாரணம் சொல்லுவாங்களே, ஓடு மீன் ஓட உருமீன் வருமளவு வாடி இருக்குமாம் கொக்குமா. இந்த கொக்கு வாடி போய் உட்காந்துருக்குமா ஆற்றுல, மீன்கள்லாம் நிறைய போகுமாம்மா. சின்ன சின்ன மீன் கூட பேசாமல் வாடி நிற்கும். அப்போ மீன்கள் நினைக்குமாம்மா இது நல்ல கொக்குகள் இருக்குன்னு. அதுக்கு இல்லை, பெரிய மீன் வரட்டும், உருமீன் தூக்கிட்டு ஓடலாம். இந்த மாதிரி பெரிய அமௌண்ட்டுக்காக காத்திருக்கான். 40 வருஷம் வாழ்ந்திருக்காத. இது மாதிரி ஏதாவது கற்பனை செஞ்சீங்க. அப்ப இன்ன கலாலா மகத்தான குணம் என்றால் மனிதனை பாராட்டுவது, அல்லாஹ் ரசூலை பாராட்டுறான். அருமையான குணம், இவர் தங்க குணம் படைத்தவர். இவர் குர்ஆனில் இருக்கு அருமையான குணம். வேற ஏன் அப்படி சொல்றான்? அல்ல உள்ளத்தில் உள்ளதை அல்லாஹ் தான் அறியும். உள்ளத்தின் உள்ளமை அப்படிம்பாங்க. உள்ளத்தில் என்ன இருக்கு யாருக்கு தெரியும்? யஅலமு ஹாயினத்துல் அய்னி மா துஃபி ஸுதூர், உள்ளத்தில் மறைப்பதை புரியக்கூடியவன் ரப்புல் ஆலமீன். அவ்வளவு அவருடைய உள்ளத்தையே அறிந்து வைத்திருப்ப அருமையான உள்ளம் அப்படிங்கிறான் அல்லாஹ். இதற்கு என்ன சான்று? ஆயிரக்கணக்கான சான்றுகள் இருக்கின்றன. கொஞ்சம் நெஞ்ச சான்றா? நீங்க படிக்க படிக்க அப்படி துணுக்கு செய்திகளா வரும். ஹதீஸ்ல படிச்சீங்கன்னு சொன்னா பெரிய பெரிய விஷயம் வேண்டாம். தொழுகை, நோன்பு, ஜக்காத், உயிரை கொடுக்கிறது, இப்படி 1000 இருக்கலாம். சின்ன விஷயம். ஒரு சஹாபி இப்னு மஸ்ஊத் அவர்கள் அறிவிக்கிறார். சாதாரண ஒரு விஷயம், அது எப்படிப்பட்ட உள்ளது ஆச்சரியமா இருக்கு. இப்படிலாம் இருக்க மாட்டான் உலகத்தில். எவனும் எந்த ஆலிம்ஸும் இருக்க மாட்டான், எந்த ஷேக்கும் அப்படி கிடையாது. அஜ்ரன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லும்மிர மினல் கைல், நபிகள் பெருமானார் குதிரை பந்தயம் நடத்துவார்களாம். ஓ குன்து ஃபீமன் அஜ்ரா, நானும் அதில் கலந்திருக்கிறேன். இப்னு மஸ்ஊத் சின்ன பையன், அவர் எங்களை எல்லாம் கூப்பிடுவாங்க. ரசூலுல்லாஹ் வரிசையாக போட்டுவாங்க குதிரை. 1 2 3 கற்பனை ஒண்ணுங்க இப்படி சொல்லுவாங்க. ரசூல் சொன்னாங்க, யார் ஃபர்ஸ்ட் வரா பார்ப்போம், போட்டோம். ரசூலுல்லாஹ் குதிரை பந்தயம் நடத்திருக்காங்க. எந்த ஆலிம்ஸா பைக்கில் போக முடியும்? பைக்கில் ஒரு ஆலிம்ஸை போற சும்மா இருக்க மாட்டாங்க. என்ன ஆலிம்ஸா நீங்களா பைக்கில், நீங்களா சைக்கிளில், என்ன ஆலிம்ஸா நீங்க சைக்கிள், நீங்க டீ கடைக்கு வந்துட்டு, ஓ நம்ம வரக்கூடாது ஒன்று இருக்கு. அவரு எதுல எல்லாம் கௌரவம் பார்க்கறான்.
நபிகள் பெருமானார் குதிரை பந்தயம் நடத்தினார். இது என்றைக்காக ஒரு நாள் அல்ல, அன்றாடம் சர்வ சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம் இது. அனஸ் அவரும் ஒரு சிறுவர் தான் நபிகளாக காலத்தில். நபிகள் காலத்துக்கு பிறகு பெரிய ஆளாயிருக்கார், அவர் பெரிய மனுஷன். அவர் தெருவில் செல்லும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு சொன்னது யார்? அனஸ். யாருக்கு? சிறுவர்களுக்கு. 10 வயசு. யாராவது ஒரு 10 வயசு பேர் சலாம் சொல்லியிருக்கீங்களா? நம்மள்ட்ட அந்த பழக்கம் இருக்கா? இல்லை. இந்த ஹதீஸை கேள்விப்பட்டிருக்கோம், நடைமுறையில் இல்லையே. கேள்விப்பட்டு என்ன செய்ய? 10 தடவை கேள்வி. நமக்கு யார்கிட்ட நடைமுறை இருக்கு? நபி வழி நடந்தால் நரகம் இல்லைன்னு சொல்லிக்கிறோம். நபி வழி நடந்தால் நரகம் இல்லை, நாடாத வீரர்கள் சொர்க்கம் இல்லைன்னு 40-50 வருஷமா அந்த பாடல் நம்ம காலை ஒழிச்சிருக்கோம். இஸ்லாமிய அடிப்படை அதுதான். அண்ணன் நபி அழகிய முன்மாதிரி, அது இஸ்லாமிய அடிப்படை தான். நபி வழி நடந்தால் நரகம் இல்லை, இஸ்லாமிய அடிப்படை தான். நடைமுறையில் இல்லையே, சொல்வதா நம்மள்ட்ட இருக்கு. அவர்கள் சிறுவர்களை பார்த்து சலாம் சொல்வார்கள். சொல்லிவிட்டு அவர் சொல்வார், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஃபாலுஹு. ரசூலுல்லாஹ் இப்படி தான் நடந்து கொண்டு இருந்தார்கள். அதுதான் முக்கியங்க. அவர் செஞ்சுட்டு ரசூலுல்லாஹ் பழக்கம் இதுதான். தெருவில் போகும்போது சலாம், பசங்களுக்கு சலாம் சொல்றது, இது சாதாரண ஒரு சம்பவம். நீங்க நினைக்க இதுல எவ்வளவு விஷயம் இருக்கு தெரியுமா? முதல் ஒரு விஷயம், சிறுவர்கள் மீது அன்பு செலுத்துதல் இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும், அல்லாஹ்வுடைய சாந்தி உனக்கு கிடைக்கட்டும் தம்பி. அவன் நம்ம மேல ஒரு மதிப்பு வச்சிருவான். 2வது சலாம், அந்த சிறிய பையன் நம்மளை பார்த்து வலைக்கும் சலாம், அல்லாஹ்வுடைய சாந்தி உங்களுக்கு கிடைக்கட்டும்ங்கிறான். அவன் நம்மளுக்காக துவா செய்யறான், நாம் அவனுக்காக துவா செய்கிறோம், அவன் நமக்காக துவா செய்ய. சிறுவனின் துவா. 3வது, மண்டக்கணம் இல்லை, நான் பெரிய ஆளுகிற அகந்தை ஒளியும். கொஞ்ச நெஞ்ச விஷயமா இருக்கு. ஒரு சின்ன விஷயத்துல எவ்வளவு கொண்டு வர்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சலாம், இந்த பழக்கம் நம்மள்ட்ட இல்லையே. அவர் அந்த சாஹாபி சொல்றாரு, நபிகள் பெருமாள் இப்படிதான் இருந்தார்கள் என்றால் பின்பற்று அப்படி சொல்ல வர்றார். அண்ணல் நபி அழகிய முன்மாதிரி என்று சொல்வதற்காக மட்டுமல்ல, மகத்தான குணம் என்று பாராட்டுவதற்காக மட்டுமல்ல, அவர் செய்தது போல நீ செய், வழிநடத்து, பின்பற்று. அதை இன்ன தபி இல்லாம யுஹா இலைய, அல்லாஹ் எதை அறிவிக்கிறானோ அதை நான் பின்பற்றுகிறேன், என்னை நீங்கள் பின்பற்றுங்க. கற்பனை ஒண்ணு ஏன் நம்ம மனசுல நம்மளுக்கு வரமாட்டேங்குது? ஒரு வசனத்தை கேட்கும் பொழுது மீண்டும் கேட்டால் ஒரு போர், கேட்டு விட்டோம் என்ற அலட்சியம். காமெடி 1000 தடவை கேட்கிறவன் ஒரே காமெடி, கேட்ட காமெடியை எத்தனை தான் கேட்பீங்க? கேட்டுக்கிட்டே இருப்பான். பஸ் ஸ்டாண்ட் நோடும் இப்படி பாப்பான், காமெடி 1000 தடவை கேட்டிருப்பான். ஒரு காமெடி மீது இருக்கக்கூடிய அக்கறை ஆர்வமா ஹதீஸ்ல இல்ல, நபி வழியில் இல்ல. கற்பனை பண்ணி பாருங்க. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்திருக்கிறது. சொன்னார்கள், இது சின்ன விஷயமாச்சா, இதுல இருந்து பெரிய ஒரு விஷயத்தை நான் சொல்லிட்டு இடைப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை நீங்களாம் படித்து தெரிஞ்சுக்கலாம். சாம்பிளுக்காக சொல்றேன். இவ்வளவு சிறுவர்கள் மீது இப்ப நடந்து கொண்டிருந்த குதிரை பந்தயம் நடத்தினாங்களே, ஒட்டகமெல்லாம் பந்தயம் நடத்திருப்பாங்களே. ரசூலுல்லாஹ் குதிரை ஓட்ட தெரியுமா? தெரியும். ரசூலுல்லாஹ் குதிரை ஓட்டுற மாதிரி யாரும் ஓட்ட முடியாது. நம்மளுக்கு குதிரை ஓட்ட தெரியாது. இந்த பீச்சில் போய் பாருங்க, குதிரைக்கு மேலே ஏறிக்கிட்டு அவங்க இழுத்துட்டு போகும், இப்படி தள்ளமாடு ஒரு 10-50 அடி தூர குதிரை இப்படி ஆயிருது. ரசூலுல்லாஹ் அவர்கள் குதிரை. என்னன்னா, மதீனாவில் மக்கள் தெருக்கு வந்துடுறாங்க. சாதாரண நைட்டு 12 மணி 1 மணிக்கு திருட வந்துட்டாலும் மொத்தமாக வீட்டில் இருந்து இறங்கி ஓடி வந்துடுவான்ல. ஓடி வந்தாலும் திருட போகிற திசையை பார்த்து 50-60 பேர் சேர்ந்தா தான் போவோம். தனி யாராவது போவீங்களா? திருட அங்கே தான் வந்தான்னு தெரியும், ஒரு ஆள் போக மாட்டாங்க. 50 பேரை மொத்தம் ஓடத்தான் செய்வோம். சஹாபாக்கள் மொத்தமாக ஓடுறாங்க, மொத்தமாக நிற்கிறாங்க. எந்த திசையை நோக்கி சஹாபா பெருமக்கள் இருக்கிறார்களோ அதே திசையில் இருந்து ஒரு குதிரை பயங்கர வேகத்தில், கடுமையான வேகத்தில் வந்து கொண்டிருக்கிறது. கிட்ட பார்த்து எல்லாம் அதிர்ச்சியாவில் பார்ப்பாங்க, இன்னும் யார் யாருன்னு. கிட்ட வந்தவொடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குதிரையிலிருந்து இறங்குறாங்க. என்னுடைய ஆட்சியிலாவது இப்படி நடப்பதாவது அப்படி சொல்லலை, அப்படி இருக்கும்ல. இஸ்லாமிய ஆட்சியாக நடத்திட்டு இருக்கேன், அக்கிரமத்தை ஒழிச்சிட்டு இருக்கேன். இஸ்லாம் வருவதற்கு முன்னாலேயே பண்பாக, தைரியமாக, வீரமாக இருந்தால் வந்த பிறகு சும்மாவா? ரசூலுல்லாஹ் என்ன மற்ற ஆளு ஆலிம்சா மாதிரி பெரிய தலப்பா கட்டிக்கிட்டு ஜிப்பா போய் இப்படியே கொஞ்சிட்டு பயமா நிப்பா நினைச்சிட்டான். அப்படியே இருந்தார் ரசூலுல்லாஹ். குதிரை வேகமாக அடிச்சு பிச்சுட்டு வர்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கவலை வேண்டாம், பயப்படாதீர்கள், வெறும் பேச்சு எவனும் கிடையாது. நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். பார்த்துட்டு சொல்றேன், இந்த குதிரை கடல் போல போதங்கிறா. நம்ம மின்னல் போல மம்மல அரபில் கடல் மாங்க இருக்கு. கடலை போல பறக்கிற இந்த குதிரை, அது அபூ தல்ஹாவுடைய குதிரை. ஜனாதிபதி, பிரதமர், முதலமைச்சர் எவனாரு கட்டுவாங்கிறேன் போய் நிப்பான காலத்தில். அந்த பசங்களுக்கு
இவரெல்லாம் பெரிய தலைவர் கிட்ட போக முடியுமா அப்படின்னு நினைச்சிடக்கூடாதுன்னு குதிரை பந்தயம், வா ஓடு. பசங்களை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு சிறுவரை பார்த்து நீ சலாம் சொல் என்று சொல்வதை விட ஒரு சின்ன வந்து நான் வர்றேன் ஏன்டா சலாம் சொல்லலை அப்படி சொல்லுங்க, அவன் மரியாதை கேட்டு வாங்கலாம். இவன் நீ சலாம் சொல்லமான்ட்டு போயிடுவான். அவனை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் தம்பி நல்லா இருக்கீங்களா, 10 வயசு பையனை பார்த்து. அவன் மறுநாள் அடுத்தவங்களை பார்த்தா என்ன செய்வான், தூரத்தில் அவன் பார்க்க அஸ்ஸலாமு அலைக்கும்ண்ணே அப்படின்றான். அவனுக்கே வெக்கமாயிரும் நீங்கள் சலாம் சொல்கிற பார்த்து. இவ்வளோ பெரிய ஆள் நம்மளுக்கு சலாம் சொல்கிறார். மக்தப் அஜர்த்து சலாம் சொல்லுவாரா, மாணவனுக்கு மக்தப் அஜர்த்து அலிபே சொல்லி கொடுக்காரு, அவர் சொல்லுவாரா படிக்கிறவன்ட்ட? ஒரு கவுன்சிலர் சொல்லுவானா, ஒரு இன்ஸ்பெக்டர் பார்த்து ஒரு கான்ஸ்டபிளுக்கு இன்ஸ்பெக்டர் சொல்லுவானா குட் மார்னிங்? எவ்வளோ பெரிய தலைவர்னா சாதாரண தலைவராங்க. சவடாலுக்கு சொல்லலை, சவடா முஸ்லீம்கள் சவடா விடான்னு நினைக்கக்கூடாது. இஸ்லாமிய நம்பிக்கைப்படி உலகத்தை படைத்தவனின் தூதர் அவர். உலகத்தை படைத்தானே, ஒரு நாட்டின் தூதர் அல்ல. இந்திய தூதர், அமெரிக்க தூதர், ரஷ்யா அப்படி கிடையாது. உலகத்தை படைத்தவனின் தூதர் அண்ட் அந்நாட்டின் ஜனாதிபதி சக்கரவர்த்தி நபிகள் நாயகம். சும்மாவா? உலகத்திலும் உயர்ந்த பதவி, மர்மை சம்பந்தப்பட்ட உயர்ந்த பதவி. சட்டமே அவர் மூலமாகத்தான் வர வேண்டும். அவ்வளவு குர்ஆன் நபியின் வாயிலிருந்தான் வர வேண்டும், அதுதான் சட்டம். 23 ஆண்டு காலங்களும் அழகிய முன்மாதிரி, அத்தனை ஆண்டு காலிலும் அருமையான குணம், கற்பனை கெட்டாத எண்ணங்கள். அவரை தூக்கி நெஞ்சில் வைங்க. நான்ல அவரை தூக்கி வை. எந்த அளவுக்கு தெரியுமா? நம்முடைய அத்தா அம்மா, பாப்பா அம்மா உயிர் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஏன் என் புள்ளதை எனக்கு உயிரின்னு சொல்லலாம், மனைவியை உயிரின்னு சொல்ல தப்பு இல்லை, என் புருஷ உயிரின்னு சொல்லலாம். ஆனால் நபிகள் பெருமானார் உயிருக்கு மேலன்னு சொல்லுங்கிறான்ல. அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். இந்த நபி முஃமின்களுக்கு தங்கள் உயிரை விட மேலானவர். அத்தான உயிர் அம்மான உயிர்னு சொல்லிக்க. அது யாரு? எங்க அத்தாக்கும் எனக்கும் எங்க எல்லாத்துக்கும் எங்க உயிரை விட மேல். 200 கோடி முஸ்லீம்களுடைய உயிரை விட மேல் நபிகள் நாயகம். அப்படின்னா நீ முஸ்லீம்ங்கிறான்ல, நீ முஸ்லீமா, நீ முஃமினா, ஈமான் உள்ளவனா? அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். இதயத்தில் ரசூலை எப்படி வைக்கணுங்கிறிய? நம்முடைய நெஞ்சத்தில் இதயத்துக்குள் நபிகள் எப்படி வைப்பீங்க? நபிகள் பெருமானாருக்கு இதயத்தில் எந்த இடத்தை கொடுத்தோமோ அந்த இடம் வேறு யாருக்கும் கிடையாது. என்னை பெற்றெடுத்த பெற்றோருக்கும் இல்லை, அது நான் பெற்ற பிள்ளைகளுக்கும் கிடையாது. நபிகள் பெருமானாருக்குள்ள இடம் வேற யாருக்கு? அப்படி தூக்கி வையே. அப்படின்னா நீ அழகிய பெருமாதிரி ஒத்துக்கிட்டேன்னு அர்த்தம். அவர் மகத்தான மாமனிதன் என்று ஒத்துக்கிட்டேன்னு அர்த்தம். இவ்வளவு பெரிய ஒரு உயர்வு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். உயிருக்கு மேல, உயிருக்கு மேல. உயிருக்கு ஈக்குவல் என்ன தெரியுமாங்க? உயிருக்கு ஈக்குவல் உயிருடைய மதிப்பு என்ன? சொர்க்கத்திற்கு விலையே உன் உயிர் தான். குர்ஆன்ல இருக்கு. இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. உன்னுடைய சொத்தையும் உன் உயிரையும் சொர்க்கத்துக்கு விலையாக அல்லாஹ் கேட்கிறான். குர்ஆன்ல இருக்குது. என் உயிருக்கு ஈக்குவல் யாரு? சொர்க்கம். உலகத்தில் ஈக்குவல் ரசூலுல்லாஹ். போ, அதுக்கு மேலாக நான் சொல்ல போறேன். எப்பேற்பட்ட ஒரு விஷயம் இது! ஏனென்றால் சின்ன சின்ன விஷயமாக இருக்கட்டும், மிக பெரும் பெண்ணும் பெருமான விஷயமாக இருக்கட்டும், நபிகளுடைய ஸ்டைல், போக்கு, நடைமுறை, அழகு எல்லாமே தனிதான். அபூ தல்ஹாவுடைய குதிரை தான் அது. அவங்க சொன்னாங்களா, ஹாதா பஹ்ருன், கடல் வேகத்தில் செல்கிறது என்று. அது அபூ தல்ஹாவுடைய குதிரை. இந்த அபூ தல்ஹா எப்பவுமே சில விஷயம், இந்த போர் விஷயங்கள மும்முரமா இருப்பாங்க. அபூ தல்ஹா ஒரு போர்க்களத்தில் சஹாபா பெருமக்கள்கிட்ட அம்புகள் குறைவாக இருந்தது. இது எவ்வளவு பெரிய நுட்பம் பாருங்க. அறிவாளினா யார் தெரியுமா? எல்லாம் தெரிந்தவன் அறிவாளி அப்படி சொல்ல முடியாது. அப்படி யார் இருக்கா உலகத்தில்? அல்லாஹ் ஒருத்தனுக்கு எல்லாம் தெரியும். எல்லாம் தெரிந்தவன் அறிவாளி அப்படி நடக்காது. வேற யார் அறிவாளி? யார் யாருக்கு என்னென்ன தெரியும் என்பதை தெரிந்து வைப்பவன் தான் அறிவாளி. ஒரு தலைவர் இருக்கான்னு சொன்னா யாருக்கு திறமை, இவன்ட்ட இதோ ஒப்படைக்கணும், அதட்ட ஒப்படைக்கணும், இதை இவன்ட்ட ஒப்படைச்சா உருப்படாது, இந்த பொறுப்பு அவன்கிட்ட கொடு. அறிவாளினா யார் யாருக்கு என்னென்ன தெரியும் என்பதை தெரிந்து வைத்திருப்பவன் அறிவாளி. இதிலும் உச்சமாக இருந்தார்கள் நாயகம். அந்த போர்க்களத்தில் அம்புகள் குறைவாக இருந்தன. அம்புகள் குறைவாக இருந்தவங்க சொல்ல என்ன செய்யறாங்க? வியூகம் அமைப்பதுமாங்கல்ல, ஸ்கெட்ச் போடுறதா, வியூகம் அமைப்பது. சொல்ல வியூகம் அமைக்கிறாங்க. அமைச்சர் சொல்லலாம், உன்சுருஹா லி அபீ தல்ஹா, உங்கள் அம்புகளை எல்லாம் நீங்கள் அபூ தல்ஹாட்ட கொடுங்க, வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அபூ தல்ஹா குறி வைப்பதில் கெட்டிக்காரர். அவர் 10 அம்பு அடிச்சாருன்னா ஒன்று கூட விடுபடாம கரெக்டாக அடிக்கும். எதிரிகள் அவ்வளோ துல்லியமாக தாக்கும். சஹாபா மத்தாள் 10 அடித்தா ஒரு 4 போயிடும், வீணா போயிடும். உன்சுருஹா லி அபீ தல்ஹா, உங்கள் அம்புகளை அபூ தல்ஹாட்ட கொடுங்க. இந்த குறி வைக்கிறது எல்லாருக்கும் வராது. இவ்வளோ பேர் இருக்கிற இத்தனை பேர், ரொம்ப சில பேர்
அப்படி 10 கல் எறிவான், ஒரு மாங்காய் கூட விழாது. சில பேர் ஒரு கல் 7-8 மாங்காய் கீழே விழுந்துடும். இதெல்லாம் ஒரு டேலண்ட், ஒரு ஆளுக்கு ஒரு திறமை இருக்கும். அந்த குறிவைக்கும் திறமை உள்ளவர்கள் அபூ தல்ஹா. அதை அபூ தல்ஹா சஹாபாக்கள் கொடுத்துட்றாங்க. அபூ தல்ஹா போர்க்களத்தில் மும்பரமாக செயல்படுகிறார். நபிகள் பெருமானார் அபூ தல்ஹா பின்னால் நிற்கிறாங்க. அப்படி நிற்கும்போது நபிகள் பெருமானார் எட்டி பார்த்தார்கள் அப்படின்னு வருது. ஏன் எட்டி பார்க்குறாங்க? எதிரிகள் யாராவது நம்மளுடைய அபூ தல்ஹாவை அடிச்சிடக்கூடாது இல்லை, அதுக்காக எட்டி பார்த்தார்கள். யார சொல்லலாம் லா துஸ்ரிஃப், எட்டி பார்க்காதீர்கள் யார சொல்லலாம். நான் அம்பு அடிக்க நீங்கள் எட்டி பார்க்குறீங்க, உங்களை அடிச்சிருவானே, எட்டி பார்க்காதீங்க. நகரி தூர நகரிக்க, என் இதயம் உங்களுக்கு கடையமாகட்டும், நான் சாவுறேன், என்ன அடிக்கட்டும், உங்களை அடிச்சிடக்கூடாது, எட்டி பார்க்காதீங்க. கற்பனை கேட்டுதா? எப்பேற்பட்ட தலைவர்! தன்னுடைய மக்கள் தன்னுடைய நண்பர்களுக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது என்று உயிரை கொடுக்க தயாரான தலைவர். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், ஃபலா தذهب نفسك عليهم حسرات, கவலையால் உன் உயிரை விட்டு விடாதே நபியே. என்ன அப்படி கவலையா? உயிர் போற அளவுக்கு கவலைப்படுறீங்க அல்லாஹ்ல சொல்றான். அப்ப எவ்வளவு கவலை நபிகள் பெருமானார் உள்ளத்தில் இருந்தால் இப்படி ஒரு வசனம் இறங்கி இருக்கும். ஃபலா தذهب نفسك عليهم حسرات, கவலையால் உயிரை விட்டு விடாதே. தன் மக்களுக்கு எந்த பாதிப்பு வரக்கூடாது என்பதற்காக அக்கறையோடு உயிர் கொடுக்க தயாராக இருந்த தலைவர். தன் தலைவருக்கு ஒரு சின்ன கஷ்டம் கூட வரக்கூடாது என்பதற்காக என் நெஞ்சம் கடையமாகட்டும் யார சொல்ல என்று சொன்ன சஹாபா பெருமக்கள். கற்பனை பண்ணுங்க, சும்மா வாங்க. அல்லாஹ் சொல்றான், லகது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. ஒரு வசனமா பாருங்க, அண்ணல் நபியே அழகிய முன்மாதிரி ஒன்று, இன்னக லஅலா ஹுலுகின் அஸீம், மகத்தான குணம் உமக்கு நபியே. 2. 3வது மையத்தேர் ரசூல ஃபகத் அத்தா அல்லாஹ், யார் இந்த தூதரை கட்டுப்படுகிறாரோ அவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு விட்டார். அடுத்து ஒப அர்சல்னாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன், ஆலத்திற்கே அருள் கொடையாக. எந்த அவுலியாவது இந்த ஊருக்கு அருள் கொடைன்னு சொல்ல முடியுமா? ஒரு அவுலியாவை தூக்கி இந்த ஊருக்கே அருள் கொடை கிடையாது சொல்ல முடியாது. ஒரு ஊர் ஒரு தெருவுக்கு அவுலியா சொல்ல முடியுமா அருள் கொடை? வேர்ல்டு, மொத்த உலகம், உலகத்திற்கே ஒரு அருள் கொடை. ஏன் அல்லாஹ் இப்படி சொல்றான்? அப்பேற்பட்ட அந்த எண்ணங்கள், தூய்மைகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு ஒட்டகம் இருந்துதான். அது மாதிரி வேகமா எந்த ஒட்டகையும் போவாதான். அந்த ஒட்டகைக்கு ஒரு பேர் கூட உண்டு. அந்த ஒட்டகையின் பெயர் அலுபா என்ற ஒட்டகை. அவ்வளவு பிரமாதமா போவான் ரசூலுல்லாஹ், அப்படி பழக்கி வச்சிருக்காங்க ரசூலுல்லாஹ். அபூ தல்ஹா குதிரை பயங்கர ஸ்பீடு, ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டக பயங்கர ஸ்பீடு. எப்படி வாழ்ந்திருக்காங்க பாத்தீங்களா? கற்பனை பண்ணி பாருங்க. அந்த குதிரையில் வேகமா போய்விட்டு இது அருமையாக பயங்கர ஸ்பீட்ல போவதற்காக ரசூலுல்லாஹ் தன்னை பெருமையா சொல்ல, நான் போய் அப்படி சொல்ல. நம்ம அப்படி இல்லை, பைக்கில் போனீங்கன்னு வைங்க, ஒரு 60-70 போனால் நான் போயிட்டு வந்துட்டேன்ல. குதிரை பிரமாதமாக போச்சு இந்த ரசூலுல்லாஹ். யார் பின்னாலையும் பைக்கில் இருந்தீங்கன்னா பாராட்டிடாதீங்க. 60 போகும்போது சூப்பராக ஓட்டினா 80 ஆக்கிடுவான், மொத்தம் போய் சேரணும், எல்லாரும் தொப்பு போய் கழுவ வேண்டியதான். பாருங்க, புகழ் மயக்கம் மனுஷனுக்கு அப்படி வந்துடும். அந்த மயக்கம் கூட இல்லாத நபிகளார், புகழ் மயக்கமோ தலக்கணமோ என்ன. அதனால தான் இந்த குதிரை சூப்பராக போகுதுன்ட்டு போயிட்டாங்க ரசூலுல்லாஹ். அதே மாதிரி அலுபா என்ற ஒட்டகை, நபிகள் பெருமானார் பயங்கர ஸ்பீடாக போகக்கூடிய அலுபா என்ற ஒட்டகை. அப்படி நபிகள் பெருமானார் ஒட்டகையில எல்லாம் போகும் பொழுது நபிகள் பெருமானாரை முந்தி சென்றது ஒரு ஒட்டகை. அது ஒரு அரபி. அரபினா கிராமவாசி, ஆலிம் சாக்கா காட்டரபிம்பாங்க. அதை அரபினா காட்டரபின்னு சொல்லி பழகிருக்காங்க. அரபினா ஒரு கிராமவாசி, ரொம்ப கிராமத்துக்காரர். அவருக்கு இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் ஒட்டகை விட வேகமாக போகும், அவங்கள முந்தக்கூடாது அப்படின்னு தெரியாது அவருக்கு. நம்மள்ட்ட இருக்குல்ல அந்த பழக்கம். ஒரு பெரிய அஜர்த்து, ஊருக்கே பெரிய ஆலிம்சான வைங்களேன், அவர் போகும்பொழுது அவர் சின்ன 10 வயசு போய் முந்தி போனால், அத்தா அஜர்த்து போகிற பின்னாலவா எடுக்கிறப்ப பற்றி நம்மள்ட்ட இருக்கா இருந்துச்சு, இப்போ இல்லை, உந்த விட மாட்டோம். அதுபோல் நபிகள் பெருமானாருடைய அந்த அலுபா என்ற ஒட்டகையை ஒரு அரபியினுடைய ஒரு கிராமவாசியுடைய ஒட்டகை முந்தி சென்றது. முந்தி செல்வதை சஹாபா பெருமக்கள் பார்த்துவிட்டு சங்கடப்பட்டார்கள். என்னடா ஒரு அரபிக்காரன், ஒரு காட்டு அரபி, இவன் குதிரை இவன் ஒட்டா வேகமாக போய் நம்ம ரசூலுல்லாஹ் ஒட்டகை தோத்துருச்சாங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒரு தலைவரோட ஒட்டகை முந்தி போகிறது தான். எல்லாத்துக்கும் மூஞ்சி சுருங்கிடுச்சு சொல்ல போனால். நபிகள் பெருமானார் இல்லா அல்லாஹுல்லாஹ், இது அல்லாஹுடைய விதி, நியதி. இது ஒன்று வேகமாக சொன்னால் அதை விட இன்னொன்று வேகமாக போய் பின்னுக்கு தள்ளிவிடும். குல்லிதி எல்மின் அலில் குர்ஆன்ல இருக்கா? எவ்வளோ பெரிய அறிஞனாக இருந்தாலும் எனக்கு அப்போ ஒரு தான் வருவான். நான் எவ்வளோ பெரிய திறமசாலியாக இருந்தால் என்ன ஃபிட் பண்ணிடுவான், வருது முறியடிச்சிருவான். வாகனமும் அப்படி தேங்கிறா ரசூலுல்லாஹ். ஏன்னா உலகம் அல்லாஹ் என்னுடைய ஒட்டத்தை தவிர உலகத்தில் அவர் எதுவும் தோத்திரம் நல்லா வச்சிருக்கான். அல்லாஹ்வுடைய ஸ்டைல் அது, அல்லாஹ் ஏற்படுத்த விதி அது. இதையே உங்க முகமெல்லாம் மாறுது. அந்த ஸ்பாட்லேயே அடித்த நபிகள் நாயகம் எல்லாவற்றிலும் கொஞ்சம் நஞ்சம் இல்லை.
அப்பேற்பட்ட நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய முன்மாதிரி. அந்த நபி வழி நடக்கும் நரகம் இல்லை. அப்படிப்பட்ட நபி வழி நடந்து நாம் சோரம் செல்ல அந்த ரப்புல் ஆலமீன் நம்ம எல்லோருக்கும் உதவுவானாக என்று சொல்லி முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹ்